Hi மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுவையான சத்து மிகுந்த பீட்ரூட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சில குழந்தைங்கள்லாம் பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்கல்ல, எனக்கு பிடிக்கலம்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தோசையாக செஞ்சுட்டு கொடுத்துட்டோன்னா பிங்க் தோசைன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிடலாம். அதே மாதிரி சத்தும் அவங்களுக்கு சேர்ந்துடும். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாமா? அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், பீட்ரூட் 1, எண்ணெய், உப்பு, கொஞ்சமாக சீரகத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பீட்ரூட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை. ஓகேங்களா? அப்புறம் அரிசியை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இதில் பச்சரிசி எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் வரும். ஸோ பச்சரிசி அந்த மாதிரி 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். சீரகத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துட்டு அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்துப்பு ஆட் பண்ணியிருக்கோம். சாதாரண பொடி உப்பை விட இந்துப்பு நல்லதுங்க, அதனால் இதை சேர்த்துருக்கோம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துக்கிற பொருட்கள் இவ்வளோ தான். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தெரியும், தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, தண்ணி விடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பதம் மாறிட வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக அடை தோசை பதத்துக்கு இருந்ததுனாலே போதும். ஓகேவா? இப்போது மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அது என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னே குழந்தைங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத காய்கறியாக இருந்தால் கூட எப்படியாவது அவங்களுக்கு இந்த சத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ அதனால் இது பாருங்களேன், நீங்கள் பிங்க் தோசைன்னு சொல்லி ஏமாற்றிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவு 2 கரண்டி எடுத்து போட்டு அடை மாவு ஊற்றுவோம் இல்லையா, அதே திக்னஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி பரப்பி விடுங்க. இது நம்ம எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம்ல மாவில், அதனால் அந்த பீட்ரூட்டு, வெங்காயம் இதெல்லாம் வேகணும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை சுட்டு எடுக்கணும். 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாப்பில் விட்டுட்டு பொறுமையாக இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் மேலே எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லை வெறும் தேங்காய் சட்னி, நார்மலாக நம்ம செய்கிற தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாம்பார் கூட சேர்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கொடுத்துக்கலாம். நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த பீட்ரூட்டை அவங்கள சாப்பிட வைக்கணும். ஸோ அது இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. இந்த சைடும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், வெறும் அரிசி இல்லைங்களா, அதனால் ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே இதுக்கு விட வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா 2 சைடும் பொறுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா இதை எடுத்துடலாம். சரிங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா, பிங்க் கலரில். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான நம்ம பீட்ரூட் தோசை தயாராகிடுச்சு. இப்போது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இன்னொரு முறை திருப்பி போட்டாச்சு. எஸ், வெந்திருக்கு. இன்னொரு 1 மினிட் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது அந்த சைடும் திருப்பி போட்டுட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நம்மளோட சுவையான தோசை ரெடி. இப்போது இது நாங்கள் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம், அதோடு சாப்பிட போகிறோம். நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்ஷாக நீங்கள் வெறும் கர்டு வச்சுட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். Until then, bye bye, take care, be healthy always.
தேங்க்யூ.